உலக தமிழ் ரசிகர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நான் செந்தில்குமார். இந்த பதிவு நம்ம பார்க்க போகிறது பாரதிய ஜனதா கட்சிக்கு புதிய தலைவரை நியமிக்க போகிறாங்க. அந்த தலைவர் வேறு யாரும் இல்லை, மரியாதைக்குரிய வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள். அவங்க இன்னும் ஓரிரு வாரங்களில் அதே அநேகமாக இந்த முருகன் மாநாடுன்னு ஒன்று 22ஆம் தேதி இந்த மாதம் நடக்குது இல்லையா, அந்த விழா ஏற்பாடுகள் நயினார் நாகேந்திரன் அவர்கள் தான் இப்போ தலைவராக பாஜகவுடைய மாநில தலைவராக பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்போது இந்த முருகன் மாநாடு நடந்து முடிஞ்ச உடனேயே அவர் ஏற்கனவே உடல்நலக் குறைவில் இருக்கார். அவருக்கு ஹார்ட் ப்ராப்ளம் சொல்லப்படுது. அவர் மருத்துவமனையில் கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு அவர் ஓய்வு எடுத்துக்க போகிறாரு. ஸோ அதனால் அந்த பொறுப்பை கவனிக்கிறதுக்காக மரியாதைக்குரிய வானதி சீனிவாசன் அவர்களை பாஜகவுடைய மாநில தலைவராக அமர்க்க போகிறாங்க மோடி அவர்கள். இந்த உத்தரவு இந்த முருகன் மாநாடு நடந்து முடிஞ்ச அடுத்த வாரத்தில் வெளியாகிடும். இதன் மூலமாக மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் பாஜக நடக்க போகுது. இன்னும் சொல்லப்போனால் எல்லா கட்சிகளையும், அதாவது திமுகவை பலவீனப்படுத்தி அனைத்து அரசியல் கட்சிகளையும் நீங்கள் நினைக்கலாம், இந்த கம்யூனிஸ்ட் கட்சி இருக்காங்க இல்லையா, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் அப்படின்ட்டு, அவங்கள கூட இந்த கூட்டணி விஷயமாக நான் முன்னெடுக்க போகிறேன்னு சொல்லியிருந்தேன்ல நேரில் போயிட்டு, அந்த மாதிரி பல்வேறு கட்சிகளை முதற்கட்டமாக நாங்கள் மீட் பண்ணி பேசியிருக்கோம், கடிதமும் கொடுத்துருக்கோம். அப்படி கமலஹாசனுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுடைய சென்னை அலுவலகத்தில் போயிட்டு நாங்கள் லெட்டர் கொடுத்து அந்த விஷயங்களை கன்வே பண்ணோம். அதற்கு அங்கே மரியாதைக்குரிய அங்கே ராஜசேகர் ஒருத்தர் இருக்கார். அவர் என்னுடைய பிஏ, 2 பிஏ இருக்காங்க. ஒருத்தர் ஜோஷுவா சாலமன், ஒருத்தர் ராஜதுரை. ஸோ 2 பேர்கிட்டையும் அவர் சில விஷயங்களை பேசினார். அது மரியாதை நிமித்தமாக முதல் சந்திப்பு நடந்தது. சில விஷயங்கள் பேசப்படும். இந்த முறை பாரதிய ஜனதா கட்சியில் தமிழக பாஜகவோட கூட்டணிக்கு இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் சேர போகிறாங்க. அவங்களுக்கும் அமைச்சரோட நம்ம இடம் கொடுக்க போகிறோம். அது எப்படி அக்காமடேட் பண்ணுறோம் பார்த்துக்கோங்க. இது நிறைய பேர் சொல்லலாம், எப்படிங்க முடியும்னு கேட்டிங்கன்னா, இதற்கு முன்னாடி திமுக கூட்டணியிலேருந்து அமைச்சரவையில் பங்கு வேணுன்ற கோரிக்கையோடு தான் மரியாதைக்குரிய கேப்டன் விஜயகாந்த் கூட மக்கள் நல கூட்டணின்ற இதில் இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டு, திருமாவண்ணன், வைகோ அவர்கள், கேப்டன் அவர்கள் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு கூட்டணி அமைச்சாங்க. அதை அமைச்சு கொடுத்தது செந்தில்குமார். அது புரிஞ்சுக்கணும். நீங்கள் புரட்சித் தலைவி அம்மா அவர்களை மறுபடியும் வெற்றி பெற வைக்கிறதுக்காக, திமுக ஓட்டுகளை பிரிக்கிறதுக்காக இந்த மாதிரி ஒரு வியூகத்தை அமைச்சு கொடுத்தேன். 2011 விஜயகாந்தோட கூட்டணி அமைச்சதும், அம்மாவுக்கு வியூகம் அமைச்சு கொடுத்ததும் நான் தான் சோ அவர்கள் மூலமாக முன்னெடுத்தேன். அதற்கு பிறகு 16லையும் இப்படி 3 அணியாக பிரித்து விட்டு திமுகவை பலவீனப்படுத்தி அம்மாவை வெற்றி பெற வச்சேன். இப்போ மறுபடியும் அதே விஷயந்தான். அன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்தாங்கல்ல, அதே மாதிரி இப்போது திமுக கூட்டணிக்கு அவங்க போக மாட்டாங்க, போக வேண்டிய அவசியம் இருக்காது. அவங்களே திமுகவை புறக்கணிச்சிட்டு ஒன்று பாஜக கூட சேருவாங்க, அப்படி இல்லைன்னா தனியாக விடப்படுவார்கள். ஆனால் திமுக பக்கம் அவங்க போகவே மாட்டாங்கன்றது முக்கியமான விஷயம். அவங்கள என்ன பண்ணணும்னு எங்களுக்கு தெரியும். அது மாதிரி பல்வேறு விஷயங்களை பண்ணியிருக்கோம். மரியாதைக்குரிய டிடிவி தினகரன் அண்ணனையும் என்னுடைய பிஏக்கள் பார்த்துட்டு கடிதம் கொடுத்துருக்காங்க. மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்களையும் பார்த்து அவங்கக்கிட்டேயும் அவங்க வீட்டுக்கு போயிட்டு, இந்த கிரீன்வேஸ் ரோட்டில் இருக்குல்ல, அங்கே போயிட்டு அவருடைய செக்ரட்டரிக்கிட்ட கடிதம் கொடுத்துருக்காங்க. ஸோ பல முதற்கட்ட வேலை நடந்திருக்கு. அடுத்த கட்டமாக அவங்ககிட்ட அப்பாயின்மெண்ட் கிடைக்கும், கூப்பிட்டு பேசுவாங்க. அப்போ நம்முடைய வியூகம் என்ன, எப்படி ஜெயிக்க போகிறோம், எப்படி பாஜக கூட்டணியை வெற்றி பெற செய்கிறது, நாம் எப்படி பெரும்பான்மையோடு வர்றது, 234 தொகுதிக்கும் 234 தொகுதி நம்ம எப்படி வெற்றி பெறது, இந்த மாதிரி பல்வேறு வியூகங்களை நான் அமைச்சு மோடி அவர்கள்கிட்ட கொடுத்தாச்சு. ஏற்கனவே ஒரு 2 கடிதம் அனுப்பியிருக்கேன். இப்போவே அந்த 2 கடிதத்துலேயும் ஒரு விஷயம் கூட்டணி பற்றி அனுப்பிச்சிருக்கேன். இன்னொன்று நயினார் நாகேந்திரனை மாற்றிட்டு வானதி அக்காவை கொண்டு வரதுக்காக நான் அதிகாரப்பூர்வ கடிதம் கொடுத்துருக்கேன். அந்த கடிதத்துடைய காப்பி மரியாதைக்குரிய நம்முடைய பாஜகவுடைய அமைப்பு செயலாளர் மரியாதைக்குரிய கேசவ் விநாயகர்ஜிக்கும் நான் கடிதமாக கொடுத்துட்டேன், மெயிலும் பண்ணிட்டேன் அவருக்கு. ஸோ அதனால் அவருக்கு தெரியும். இப்போ கூட மரியாதைக்குரிய தமிழிசை அக்கா அவர்கள் மரியாதைக்குரிய நம்முடைய மேலிட பொறுப்பாளர், தமிழக மேலிட பொறுப்பாளர் இவர் ரெட்டி அவர்களை போய் பார்த்து பேசியிருக்காங்க இல்லையா, இந்த சம்மந்தமாக தான் அவங்க போயிட்டு ஒரு ஆலோசனை பண்ணியிருக்காங்க. இது நயினாருக்கு தெரியாது. அவங்க தனிப்பட்ட முறையில் போய் அவர்கிட்ட பார்த்து இந்த விஷயங்கள்லாம் பேசியிருக்காங்க. ஏன்னா வானதி அக்கா நம்ம சித்தாந்தத்திலே வாழ்ந்த குழந்தை. அவங்க அந்த குழந்தை தான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு தலைவியாக உருவாகியிருக்காங்க. நம்ம சித்தாந்தத்திலே ஊறி வளர்ந்தவங்க, வேறு எந்த கட்சிக்கும் போகாதவங்க, எத்தனையோ கஷ்ட காலங்கள் நம்ம கட்சியிலேயே இருந்து பாஜகவோட சித்தாந்தத்துக்காக வேலை செஞ்சவங்க, எவ்வளோ ஆஃபர் எவ்வளோ பேர் கொடுத்து கூட எங்கேயுமே அவங்க போகலை, நம்ம கட்சிக்காக உழைக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஆளை தான் தலைவராக கொண்டு வரணும். எங்கேருந்தோ வந்தவங்களெல்லாம் உடனே தலைவராக்குனது பாஜக செஞ்ச மிகப்பெரிய தவறு. மோடி அவர்கள்
வரலாற்று பிழை செஞ்சுட்டார். நான் பல முறை பதிவு பண்ணியிருக்கேன். ஸோ இந்த முறை அதை சரி பண்ணிப்பார் மோடி அவர்கள் அப்படின்னு நம்முடைய பிதாமகர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள், நம்முடைய பிரைம் மினிஸ்டர் அதை வந்து சரி பண்ணிடுவார். அதுக்கான வாய்ப்பு தான் இது. ஸோ வானதி அக்கா வந்தாங்கன்னா இந்த கூட்டணி விஷயம்லாம் கூட நான் வந்து ஆலோசனையாக, சிறப்பு அரசியல் ஆலோசகராக கூட இருந்து எல்லாத்தையும் அதிகாரப்பூர்வமாக வழிநடத்தி அக்காவையும் வெற்றி பெற வைப்பேன், கட்சியையும் வெற்றி பெற வைப்பேன். இந்த முறை தமிழ்நாட்டில் எந்த வரலாற்றிலும் இல்லாதபடி 234 தொகுதிக்கும் 234 தொகுதி நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் நம்ம ஆட்சியை பிடிக்க போகிறோம். அதிமுக ஓட்டெல்லாம் நமக்கு தான் வரப்போகுது. எடப்பாடி அவர்கள் என்கிட்ட பேசி சில விஷயங்களை கேட்டார்னா அதை சுமூகமாக பேசி சரி பண்ணுறதுக்கு நான் முயற்சி எடுப்பேன். ஆனாலும் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் நம்பகத்தன்மை அற்றவர் தான். அவரை நான் நம்ப மாட்டேன். மோடி அவர்களையும் அமித்ஷா அவர்களையும் அவர் ஏமாற்றலாம், என்னை ஏமாற்றவே முடியாது. நான் வந்து கரெக்டாக விஷயங்களை ஒருத்தரை நான் நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே டெலிபதி மூலமாக ஒருத்தருடைய மனசில் என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு கிளியராக தெரியும். யார் என்ன பண்ணுவாங்க, எப்படிப்பட்டவங்க, கேரக்டர் என்ன, யார் வந்தால் என்னென்னமா நடந்துப்பாங்க, எல்லாம் எனக்கு தெரியும் முன்கூட்டியே. அதனால் நான் வந்து கிளியராக எல்லாத்தையும் தெளிவாக இருப்பேன். நான் வந்து எதை பற்றி கவலைப்படுறதில்லை. இவங்க சரின்னா தூக்கி போட்டு வேறு ஒருத்தர் மாற்றிடுவேன். முன்கூட்டியே ரிப்போர்ட்ஸும் கொடுத்துருவேன். அந்த மாதிரி தான் இப்போ ரிப்போர்ட் கொடுத்துருக்கேன். அதனால் அண்ணாமலையும் இருக்க போகிறதில்ல கட்சியில், நயனார் அவர்களும் கட்சியில் வந்து ஓய்வெடுக்க போகிறாரு. வானதி அக்கா தான் தலைவர். இந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் வானதி அவர்கள் தலைமையில் நம்ம தமிழக பாஜக தேர்தலை சந்திக்கிறோம், வெற்றி பெறுறோம், ஆட்சியை பிடிக்கிறோம். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் ஜெய் ஹிந்த்.